கலியுக வரதனாகிய முருகப்பெருமான் அடியார்களை அல்லல்களில் இருந்து விடுவித்து யாம் மேலான வெற்றியை தருவோம், நீங்கள் மனதில் கவலை கொள்ள வேண்டாம் என்று உறுதியளிக்கிறான். யாமிருக்க பயமேன், வேலுண்டு வினையில்லை, ஜெயமுண்டு கவலையேன் போன்ற நம்பிக்கை மொழிகளை முருகன் கூறுகிறான். ஆம், இவ்வாறெல்லாம் அவன் அசரீரி மொழிகளாலும் எண்ணற்ற சகுனங்களாலும் நம்பிக்கை அளிக்கிறான் என்கிறார். நாம் இப்போது முயலும் செயல் நிறைவேறுமா என்று நாம் மனதிற்குள் எண்ணுவோம். அப்போது எங்கோ தொலைவில் செல்லும் ஒருவர் நிச்சயம் நிறைவேறும் என்று கூறுவது நம் காதில் கேட்கும். நல்லது, அசரீரி போல் தெய்வத்தின் வாக்கு போல் சொல்கிறாரே என்று நாம் ஆறுதல் அடைய முற்படும் பொழுது அதனை ஆமோதிப்பது போல் ஆலய மணி ஒலிக்கும். இந்த அனுபவம் நம்முடைய அன்றாட வாழ்வில் ஏற்படுவதுதான். அவற்றை தெய்வ வாக்காக எண்ணும் அடியவர்களின் எண்ணம் ஈடேறத்தான் செய்கிறது. சுவாமிநாதனின் அடியார் அங்கனம் கேட்ட நல் வாக்கும் கண்ட சகுனங்களும் ஒருபோதும் பொய்க்காது என்பதை உறுதி செய்ய உன் உத்தரவு பொய்க்குமோ என்று வினவுகிறார். ஒருவர் நான் வராமல் இருப்பேனா என்றால் அவர் நிச்சயமாக வருவார் என்ற உறுதிப்பாட்டை உணர்த்துவது போல் எங்கும் உத்தரவு பொய்க்குமோ என்ற வினா அமைந்துள்ளது. உத்தரவு பொய்க்காது என்பதை உறுதியாக கூற